எப்படி ஒருத்தர் வெற்றி பெறதுக்காக இப்ப அந்த ஈசானியத்தையும், நிருதியும் சொன்னோம்னா, அதே ஈசானியத்துல தவறு இருந்துச்சுன்னா, அங்கேயும் அவர் வந்துட்டு இங்க வந்து ஆசிலேஷன் மைண்ட். எது வாயுல. ஆசிலேஷன் மைண்ட் எதுவுமே தீர்க்கமா முடிவெடுக்க முடியாது. இங்க என்ன பிரச்சனை வரும்னா, இந்த அடைப்பட்டுச்சுனாக்கா, மூளை வேலை செய்யாது. அதாவது மூளை வந்துட்டு எப்படி வேலை செய்யாதுன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தடைய குடுத்துக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஒரு ஒரு எதுவுமே அவங்க வந்து நீங்க அந்த இடத்துல ஒரு படிக்கட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது என்ன ஒரு பாரமாவே இருக்கும். ஒரு பாரத்த வச்சுட்டு நம்ம ஏதாவது திங்க் பண்ண முடியுமா? அப்படி ஒரு பிரச்சனைய குடுக்குறது இங்க. 2வது ஏற்கனவே வந்துட்டு இருக்கிற வருமானத்தையும் கட் பண்ணணும். கட் பண்றதோட தான் இவங்களுக்கு அந்த புத்தியே வருது. ஐயோ! இது வேற குறைஞ்சுக்கிட்டே வருதே. அப்ப நம்ம அடுத்தது ஏதாவது ஒண்ணு பண்ணி அத அத வந்துட்டு ரிகவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு புது திட்டத்த ஒண்ணு போட்டு, அதுல இறங்குறது. தெரியாத தொழில்ல போறது. தெரியாத ஒரு ப்ராடக்ட்ல இறங்கிடுவாங்க. அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல திடீர்னு இம்போர்ட் பண்ணுவாங்க ஒரு ப்ராடக்ட்ட. அத நம்ம இங்க விக்கலாம் சைனால இருந்துன்னு சொல்லிட்டு. இந்த மாரிலாம் நெறைய நான் பார்த்துருக்கேன் இந்த கிளையன்ட்டுங்களெல்லாம். இந்த மாதிரிலாம் சொல்லும்போது, அவங்க ஏன் இங்க போயிருந்துச்சுன்னா, இங்க பிரச்சனை இருக்கும் ஈசானியத்துல. ஈசானியத்துல இந்த அடப்பட்டுருக்கும். அப்ப அவங்களுக்கு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ம நிருதிலயும் அந்த பிரச்சனை வரும். வர காசு வந்து வெளியில போயிரும். அங்க வந்து பெருசா ஒரு ஜன்னல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த காற்று நம்மளுக்கு ஃப்ரீயா உள்ள வந்துட்டுருக்கும். அந்த மாரி நேரங்கள்ல வந்துட்டு, அப்படி வர கொஞ்சம் நெஞ்ச சொற்ப காசும் அது விரயமாயிருமா அவங்களுக்கு. இந்த மாரி போயிடுறது. இந்த எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட அந்த வருமானம் கட் ஆவறதுனால தான், அவன் அடுத்த வழிய அவன் தேடுறான் அவன். அதுக்கு காரணம் இந்த வீட்டோட அமைப்பு தாங்க.